சொல்வதெல்லாம் உண்மை தொடர்கிறது. கேமராஸ் எங்கெல்லாம் மறைத்து வச்சிருப்பாங்க, அதை எப்படியெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு 2 பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க இந்த துறையில எக்ஸ்பர்ட்ஸ். தயவு செஞ்சு பாருங்க, இது உங்களுக்காக தான் இவங்களை இங்க வரவழைச்சிருக்கு. இது ஒரு விழிப்புணர்ச்சி. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேரு மோகன். நீங்க? என்னோட பேரு கிரண் மேடம். நீங்க? என்னோட பேர் சாம். நீங்க 3 பேர் ஒரே இடத்துல ஒர்க் பண்றீங்களா? எல்லாம் ஒரே இதுதான். என்ன பண்றீங்க, என்ன விக்கிறீங்க? ஆக்சுவலா எங்களோட மெயின் ஒர்க்கே பாத்தீங்கன்னா சிசிடிவி தான். கிட்டத்தட்ட நியர்லி 5 இயர்ஸ் தான் இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறோம். இப்போ கடைசி 2 வருஷமா எங்களுக்கு அதிகமான கால்ஸ் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிடன் கேமராஸை பத்தின விஷயங்கள்ல இப்போ ஒரு 2 இயர்ஸா, லாஸ்ட் 2 இயர்ஸா எங்களுக்கு இந்த அதிகமான கால்ஸ் வருது. பக் டிடெக்ஷன் சொல்லுவாங்க அது பேரு. அதாவது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம். மெயினா ஒருத்தரோட கண்காணிக்கப்படுறதுக்கு, அவங்களுக்கு தெரியாம அவங்கள பத்தி எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றத பக்னு சொல்லலாம். அது அவங்கள பத்தி தெரியாம இருக்கிற ஒரு வீடியோவா இருக்கலாம், இல்ல ஒரு சவுண்ட் கிளிப்பா இருக்கலாம். சோ நீங்க பக் சொல்றது விஷயம் வெளியே தெரியாது. ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பைஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு செக்யூரான ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட யூசுவல்னஸ், அதாவது ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருக்கிற மக்களுக்கு எப்போது கைக்கு வர ஆரம்பிச்சதுன்னா, மெயினா வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஆளுங்களை வைப்போம். அந்த மாதிரி உடனே பேபி சீட்டர்ஸ்க்காக அவங்கள வாட்ச் பண்றதுக்காக கேமராஸ், மினியேச்சர் கேமராஸ், சும்மா இந்த டெடி பேருக்குள்ள வச்சுட்டு குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுலதான் இது நார்மல் சொசைட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள வருது. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த கேமராஸ்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது தப்பானவங்க கைக்கு போகவே அவங்களோட சிந்தனைகள் வேற மாதிரி ஆச்சு. எப்படின்னா, இந்த மாதிரி பிரைவேட் வீடியோஸ், இப்போ நம்ம ரீசெண்டா கூட நியூஸ்ல கேள்விப்பட்டு இருக்கோம், 2 ஆக்ட்ரஸோடது கடைசியா வந்தது. அது மட்டும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எத்தனை பேர் சாதாரணமா ரோட்ல நடந்துட்டு போறதுவங்களோட மொபைல்ல அந்த வீடியோ இருக்கு. ரொம்ப பெருமையா வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க, பாத்தியா இந்த ஆக்ட்ரஸோட மொபைல் எங்கிட்ட இருக்குன்னு. அவன் யோசிக்க மாட்டேங்கிறான். அவன் வீட்லயே அந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறான். ஒரு நிகழ்ச்சியை ஒண்ணு சொல்லலாமே. நாங்க கடைசியா எங்களுக்கு இது இந்த ஃபீல்டுக்குள்ள நாங்க வர்றதுக்கு மெயின் காரணமே ஒரு சம்பவம். ஒரு கல்யாண வீடு, அங்க இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கால் வருது. இன்னைக்கு நீங்க என்ன உள்ளாட போட்டிருக்கீங்கன்றத அவங்க சொல்றாங்க, இந்த கலர்ல நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு போன் கால் வருது. மேலும் ஒரு மிரட்டுறாங்க, இத நீ வெளியில சொல்றதா இருந்தா நான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன். நாங்க இந்த ஃபீல்டுல இருக்கோம் அப்படிங்கறதுனால எங்களை நாங்க உள்ள என்டர் ஆயிட்டு அதுல எப்படி இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் வைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குங்கிறத நாங்க உள்ள இறங்கி பார்த்தோம். பட் நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். அதை கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டுபிடிச்சு. எங்க வச்சிருந்தாங்க? ஆக்சுவலா பாத்ரூம்ல சொல்லாம சென்ட் பெர்ஃபியூம் இருக்கு இல்லையா, அதுல ஹேங் பண்ணிருக்காங்க உள்ள. அது உள்ள அந்த ஸ்மெல் கேக்கு பாதி இருக்கு, மிச்ச பாதியில இந்த கேமராவை அதுக்குள்ள வச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க. எக்ஸாக்டா ஒரு மேட்ச் பாக்ஸோட வத்திப்டி சைஸ்ல தான் மேடம் அந்த கேமரா உள்ள இருந்திருக்கு. அன்னையில இருந்தே நாங்க இந்த ஃபீல்டுல வந்துட்டோம். இப்ப என்னெல்லாம் கேமரா எப்படி எல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் வைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இருங்க, இப்ப நாங்களே கேமரா வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும். பயமுறுத்துறீங்க. சொல்லுங்க கிரண். இப்போ இந்த ஷோ உங்களுக்கு தெரியாம இப்ப நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அதுல கேமரா? இதோட இந்த கோல்டன் கலர் நிம்புக்கு மேல பாத்தீங்களா மேடம்? எனக்கு தெரியும் பெண்ல வைப்பாங்கன்னு, மைன்யூட்டா இருக்கும். இத பாருங்களேன், இதுக்கு மேல ஒரு சின்ன ஹோல் தெரியுது, அதுதான் கேமரா. நான் மேல இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் மேடம். நீங்க எங்க வச்சிருக்கீங்க? என்னோட அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு. பட்டன் கேமரா. அவரோட ஷர்ட் பட்டன்ல இப்போ அந்த கேமரா இருக்கு. அது நீங்க திரும்புங்க, அப்படியே பட்டனை போட்டு திரும்புங்க. இது பாருங்களேன், இது ஒரு கேமரா, பட்டன் மாதிரி இருக்கு. கொடுங்க. கரெக்டா இந்த போர்ஷன் மட்டும் தான் அந்த பட்டனுக்கு ஹோல்ல இருந்து தெரியும். அதுல இருக்க லென்ஸ் வழியா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸோட வீடியோ உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். பென் டிரைவ் மாதிரி. இது இன்னொரு விஷயம். இதுல நான் உங்ககிட்ட சொல்லியே கொடுக்குறேன் மேம். இதுல கேமரா இருக்குன்னு நான் சொல்றேன், உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா? இதுல கேமரா வச்சிருக்காங்களா?
இதுல வந்து உங்களால எங்க நம்பி போறது? என்னால கண்டுபிடிக்க முடியல. எங்க அதுல கியூக்கு நடுவுல ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். ஷிட். இந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த கியூக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்கு, கண்டே பிடிக்க முடியாது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஒன்று இருக்கு. அந்த ரிமோட்ல நான் கிளிக் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அன்வான்ட் ரெக்கார்டிங் எதுவுமே வராது. இது வித் வாய்ஸ் இது. ஸோ இதுல வந்து 8 hours வரைக்கும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட ரிமோட். திஸ் இஸ் a ரிமோட். நம்ம ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போறோம், அங்க கடிகாரம் மாட்டியிருக்கோம், நம்ம செக் இன் பண்றோம்னு தெரியும் உங்களுக்கு. ரூம்குள்ள போச்சுன்னா இது ஆன் பண்ணா போறோம். கடிகாரம்னு தான் நம்ம நினைப்போம். கடிகாரத்துக்குள்ள இந்த அது பிளாக், வேற ஏதாவது கலரா இருந்தா கூட கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா. பிளாக்ல அந்த ஹோல் தெரியவே இல்லை. அந்த கியூக்குள்ள டாட் இருக்குன்னு எப்படி தெரியும்? நமக்கு இவ்வளவு தூரம் இதுக்குள்ள கேமரா இருக்கு தெரிஞ்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது என்னோட கீச்சேன். கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. இது நாங்க வண்டி சாவியோடது, அதுல கேமரா இருக்கு. ஸோ இதை நான் டேபிள் மேல வச்சுட்டு என்னால பேச முடியும். ஸோ நான் அங்க என்ன நடக்குதுங்கிறத என்னால வந்து வாய்ஸ் வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இதை திறந்தா அந்த யூஎஸ்பி, அதுலயும் யூஎஸ்பி இருக்கு, சைட்ல இருக்கு. அடுத்தது வயர்லெஸ் கேமரா எடுத்து கொடுத்தேன். ஆக்சுவலா இதுதான் முதல்ல ஆரம்பம். இதுதான் மேடம் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வயர்லெஸ்ல கம்ப்ளீட்டா பண்ற மாதிரி. இப்போ நீங்க பாக்குற மீதி எல்லா டிவைஸும் பாத்தீங்கன்னா டிவைஸ்க்குள்ளே ஸ்டோரேஜ் வரும். ஆனா இந்த ஒரு டிவைசஸ்ல மட்டும்தான் யார் எடுத்தாங்கிறத எப்படியுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டிவைசஸ்க்குமே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரிட்ரீவ் பண்றதுக்காக அவன் திருப்பி அந்த டிவைஸ் கிட்ட வந்தாகணும். இப்ப நீங்க பாக்குறது தான் வயர்லெஸ். இதுல வந்து அவன் வீடியோ பக்கத்துல இருக்கணும்னு இல்ல, டைரக்ட் ஸ்ட்ரீமிங் போகும். இது கேமரா, இது அப்படியே இங்க தெரியுமா? இத கம்ப்யூட்டர்ல போட்டு ஏத்திடலாம், ஏத்தினே இருக்கலாம். லைவ்ல அது அப்படியே ரெக்கார்ட் ஆகினே இருக்கும் மேடம். வேற என்ன இருக்கு இது மாதிரி? இது இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து லாஸ்ட்னும் போது இந்த கேஷுவல்னஸ், இந்த டிவைஸ் யூஸ் பண்றதுக்கான கேஷுவல்னஸ், இதுதான் வந்து யாருமே இது வரைக்கும் சந்தேகப்படாதது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட். இதுதான் புதுசா வந்தது. இதோட அந்த 3 pin இருக்கு இல்லைங்களா, என்னது தெரியுதா? மல்டி பிளக். எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வீட்ல ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ணறது எல்லா ரூம்லயும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுதான். இதுவும் யூஎஸ்பியா? நீங்க அதை ஓபன் பண்ணலாம். அதை 2 பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படி நீங்க எடுங்க, 2 பக்கம் பாருங்க, நீங்க ஓபன் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து அது சார்ஜ் ஆகும், பவர் அங்க போயிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ரெக்கார்டிங். இல்ல இது பாத்ரூம்ஸ்ல கூட இருக்குமே ஹோட்டல்ல. பிகாஸ் நம்ம ட்ரையர் போடுறதுக்கு எல்லாம் பாத்ரூம் ஷேவர் போடுறதுக்கு பாத்ரூம்ல இருக்கும். இல்லைன்னா இருக்கிறது